ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிஎம்ஜேஒய் திட்டம். கிராமப்புறத்துக்கான தகுதி அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இடைப்பட்ட ஆண் பெண் சம்பாதிக்காதவங்க, குடும்பத்தில் இல்லாதவங்களாக இருக்கணும், மண் சுவர் கூரையோட வீடியோ இருக்கிறவங்களா இருக்கணும். அப்புறம் 16 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்ட உறுப்பினர்கள் இல்லாத குடும்பமாக இருக்கணும். ஊனமுற்ற ஒரு நபராக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் எலிஜிபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிலமற்ற குடும்பங்கள் இருக்கவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். இதுவே சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகர்ப்புறம் பிஎம்ஜேஒய் நகர்ப்புற திட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டெய்லரு, இந்த பார்பர் ஷாப்பு, சலவை தொழிலாளி, துப்புரவு பணியாளர், வீடு சார்ந்த தையல்காரர், அப்புறம் எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், கசம்பொருள் ரிப்பேர், வேலை கட்டுமான தொழிலாளி, கூலி தொழிலாளி, இவங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வறுமை கோட்டிற்கு கீழே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க. பிஹெச்ஹெச் ஆர் ஏஏஒய் கார்டு. அந்த கார்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இந்த கார்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆதார் ஓடிபியோ இல்லை அவங்க ரேஷன் கார்டு வச்சோ கேஒய்சி பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ்க்கு கார்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கா. நாமளும் அதை பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு என்பிஹெச்ஹெச் கார்டுக்கெலாம் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கொண்டு வரல, ஃப்யூச்சரில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன மருத்துவம் செஞ்சுக்கலான்னா, மருத்துவத்தில் பரிசோதனை, சிகிச்சை மற்றும் ஆலோசனை, முன் மருத்துவமனை, தீவிர சிகிச்சை அல்லாத தீவிர சிகிச்சைக்கான சேவைகள், நோயறிதல் மற்றும் ஆய்வகங்கள், மருத்துவ உள்வைப்பு சேவைகள், தங்குமிட வசதிகள், மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்கள், உணவு விநியோகம், சிகிச்சையின் போது ஏற்படும் சிக்கல்கள், 15 நாட்கள் வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் தொடர்ந்து கவனிப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா நன்மைகளை பயன்படுத்திக்கலாம். ஆர்எஸ்பிஒய் 5 நபர் குடும்ப வரம்பு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கற்றுக்கொண்ட பாடங்கள் அடிப்படையில் பிஎம்ஜே ஆனது குடும்பளவு உறுப்பினர்களின் வயது ஆகியவற்றில் எந்த தடையும் இல்லாமல் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இண்டிவிஜுவல் 5 lakhs இன்சூரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கீமை இப்போ பார்த்திங்கன்னா பிஹெச் அண்ட் தென் பிஹெச்ஏஏஒய் கார்டுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த அப்ரூவல் கேஒய்சி பண்ணி அப்ரூவல் பண்ணி கார்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருந்தாலும் ஓகே. இதில் என்னென்ன சிகிச்சை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் மற்றும் புற்றுநோய், ஸ்டென்ட் அண்ட் காரோடிட், ஆஞ்சியோபிளாஸ்டி, இந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் இருக்குது. நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.